நம்ம சிரிக்கும் போது நம்மளோட துயரங்களை ஒரு நொடிக்கு மறந்துடலாம். ஆனா உலகத்தையே சிரிக்க வச்ச மனுஷன்ற வாழ்க்கை துயரத்துல நிரம்பி இருந்தா ஓம் அவர்தான் சார்லி சாப்ளின். 1889ஆம் ஆண்டு லண்டன் நகர்ல ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தார் சார்லஸ் பென்சர் சாப்ளின். சின்ன வயசுல அப்பா வீட்டை விட்டு ஓடிட்டார். மதுவுல மூழ்கின வாழ்க்கை அவரை குடும்பத்திலிருந்து வீழ்ச்சியது. அம்மா ஒரு பாடகி, ஆனா நோய் காரணமாக அவங்களோட மனநிலை பாதிக்கப்பட்டது. சின்ன பையனான சார்லி சாப்ளின் அப்போதே தன் அண்ணனோட கூடி அநாத இல்லங்கள்லையும் தெருக்கள்லையும் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. சின்ன வயசு கல்வி இல்லை, பசி, வறுமை, தனிமை இவைதான் அவருடைய ஆசிரியர்களா இருந்தது. வாழ்க்கையை நடத்த சாப்ளின் சிறு வயதிலிருந்தே மேடையில நடிக்க தொடங்கினார். அவர் கொண்டிருந்த நகைச்சுவை திறமை, முகபாவனை, உடல் மொழி இதெல்லாம் அவரை விரைவிலேயே பிரபலமாக்கிச்சு. அந்த திறமை தான் சினிமா உலகத்துக்குள்ள அவரை அழைச்சி கொண்டு போச்சுது. 1914ஆம் ஆண்டு வெளியான த ட்ரம்ப் என்ற கதாபாத்திரம் அந்த குச்சி, பெரிய தொப்பி, பெரிய காலணி இவையெல்லாம் உலக சிரிப்பின் அடையாளமா மாறத் தொடங்கிச்சு. அவரது திரைப்படங்கள் சிரிப்பை மட்டும் தரல, சமூக பிரச்சனைகளையும் வெளிச்சம் விட்டன. உதாரணமா மாடர்ன் டைம்ஸ் என்ற திரைப்படம் இயந்திர வாழ்க்கையில மனிதன் எப்படி சிக்குண்டான் என்பதை சொல்லுது. அதே மாதிரி த கிரேட் டிக்டேட்டர் என்ற திரைப்படம் ஹிட்லருக்கு எதிராக எழுந்த குரலை சொல்லுது. இப்படி சினிமா மூலம் சமூகத்துக்கு சிந்தனையை விதைச்சவர் தான் சார்லி சாப்ளின். சாப்ளின் உலகையே சிரிக்க வச்சார். ஆனா அவரது சிரிப்புக்கு பின்னால இருக்கும் அலறல யாருமே கேட்கல. அவர தனிப்பட்ட வாழ்க்கை எப்பயுமே சோதனைகளாலேயே நிரம்பி இருந்தது. திருமணங்கள்ல ஏற்பட்ட பிரிவுகள், பத்திரிகை குற்றச்சாட்டுகள், அரசியல் அழுத்தங்கள் அவரை அமெரிக்காவில இருந்து கூட வெளியே அனுப்ப வேண்டியதா இருந்தது. நம்ம கண்களுக்கு சிரிப்பு, ஆனா அவரது உள்ளத்துல கண்ணீர். வாழ்நாள் முழுவதும் மக்களை சிரிக்க வச்ச அந்த நபர் 1977ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்துல நிரந்தரமா துயில் கொண்டார். ஆனா அவர் விட்டுட்டு சென்ற சிரிப்பு இன்று கூட சினிமா வரலாற்றுல என்றுமே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. சாப்ளின் ஒரு முறை சொன்னார், ஒரு நாள் சிரிக்காம போனா அந்த நாளே நமக்கு வீணான நாள். ஆனா நம்ம சிரிக்க வச்ச அந்த மனுஷன்தான் அவர துயரத்தை மறைக்க சிரிச்சார். அவர வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். சிரிப்பின் பின்னாலும் கண்ணீர் இருக்கும். ஆனால் அந்த கண்ணீரையும் சிரிப்பாக மாற்றினால் நம்மால் இந்த உலகத்தையே வெல்ல முடியும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரியணுமா? அப்படி என்றால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.